ஹலோ மக்களே, இது லாஸ்ட் டைம் நம்ம திருச்செந்தூர் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம்ல. அப்போது குற்றாலம் போகும்போது தென்காசி விசிட் பண்ணும்போது இந்த கோவிலை பார்க்க இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கோவில். ஃபஸ்ட்டு போகும்போது என்ட்ரன்ஸில் ஒரு கோவில் இருந்தது. அது போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்தது. இந்த முருகர் கோவில் பார்த்தா மலை மேலே இருக்குது. இது கீழே அடிவாரம், மேலே மலை மேலே போனோம். இந்த கார் மூலிமா நம்ம மேலே போகலாம். காரு, பைக்கு, வேனு, டூரிஸ்ட் பிளேஸ் இது. தென்காசி குற்றாலம் போனீங்கன்னா இந்த பக்கம் போகலாம். ஆக்சுவலாக கிளைமேட் டைம் போனால் சூப்பராக இருக்கும். கார் எடுத்துகிட்டு ஒரு லாங் ட்ராவல் போகலான்னா எல்லாம் இந்த இடத்துக்கு போகலாம். அதாவது லைஃப்பில் டென்ஷன், வருஷத்தில் ஒரு டைம் ஒர்க் ப்ரெஷர் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக ஒரு கார் ஒன்று வாங்கிக்கோங்க. செம சூப்பராக இருக்குங்க. அதாவது கார் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு அசட்டுன்னு. அது யார் சொல்லுவாங்கன்னா எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சும்மா சொல்லணுன்னு சொல்லுவாங்க தவிர, ஆனால் யாரும் இது ஒரு அசட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கூட இருக்கிற ஒரு நண்பர்னே சொல்லலாம் காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டென்ஷனை குறைக்கும், மன நிம்மதியாக இருக்கும், கவலை போக்கும். ஒரு 4 நாள் நீங்கள் பாருங்க, எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஒரு 4 நாள் கார் எடுத்துகிட்டு வெளியே போயிடுங்க. அந்த 4 விஷயம் பார்க்குறது, 4 இடம் பார்க்குறது, அழகு ரசிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியை கொடுக்கும். மெயின் பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷரு. ஆக்சுவலாக இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மலை நடுவில் இருக்குங்க. சுற்றி மலை தாங்க. மலை, காடு, அந்த மாதிரி பிளேஸ் இருங்க. அது செம்மையாக இருக்குங்கக்கா. அதாவது வெயிலே தெரிலங்க, அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் வெயில் அங்கே தெரிலங்க, சும்மா காற்று தாங்க தெரியுது. மலை சுற்றி மலைங்க, அவ்வளோ மலை. அதாவது தென்காசி அந்த ரூட்டில் போகிறீங்கன்னா இந்த முருகர் கோயிலை ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக தென்காசி போனோன்னா இந்த கோவிலை ஒரு முறை விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக நாங்கள் சபரிமலைக்கெலாம் போவோம். அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா குற்றாலம் தென்காசி வந்துடும். ஆனால் இந்த கோவில் காரில் போகும்போது சரி விசிட், அதாவது யூடியூப்பில் நிறைய இது பார்த்தேன். சரி பார்த்துட்டு இந்த ஒரு இதுவை பார்க்கலான்னு சொல்லிட்டு கோவில் பார்க்கலான்னு போயிட்டேங்க. செம்மையாக இருந்தது. ஒரு சாங் ஒன்று போட்டுட்டு அவ்வளோ ஃப்ரீயாக மன நிம்மதியாக, ரோட்லாம் அவ்வளோ நீட்டாக இருந்தது. கேப்பு ரொம்ப, எல்லோரும் ரொம்ப காரில் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரலாங்க. கார் லவர் இருக்கிறவன் உண்மையாங்க அவனுக்கு எந்த டென்ஷனும் இருக்காதுங்க. லைஃப்பில் வாழ்க்கையில் சுற்றி பார்த்துட்டே இருப்பான். லைஃப்பில் என்னை பொறுத்த வரைக்கும்னா ஒரு லாங் ட்ரிப்பு, அதாவது நம்ம கன்னியாகுமரி டு காஷ்மீர்ன்றாங்க பாரு, அது மாதிரி ஒரு ட்ரிப்பு போனால் ரொம்ப ஆசைங்க. நம்ம இந்தியாவை சுற்றி பார்க்கணும், மன நிம்மதியாக இருக்கும். கார் வாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு கையில் வச்சுட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை டியூ போட்டு அது கட்டுறவங்களால் கட்ட முடியாத அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன காரை வாங்கிட்டு ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலியாக போயிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ரிலாக்ஸாக போய் போகலாம். அங்கே ஒரு டேமு கூட இருக்குங்க. அந்த மலைக்கு நடுவில் ஒரு டேம் இருக்குது, காட்டுறதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த டேம். ஆனால் நாங்கள் போகும்போது தண்ணி இல்லை அந்த டேமில். ஆனால் தண்ணி இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்குங்க. எப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 அந்த கொண்டை ஊசி வளைவு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த 7 வளைவு இருக்குங்க. இல்லை கார் வச்சுன்னுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மன நிம்மதியாக இருப்பாங்க. எதனா கவலை இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்னா கார் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவாங்க. எந்த டென்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதனா பிரச்சனையா ஒரு கார் எடுத்துகிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ட்ரைவ் போயிட்டு திருப்பி சும்மாவே போயிட்டு வரலாங்க. மன நிம்மதி, எந்த ஃபீலு, உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. பிபி, சுகர், எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. ஆனால் கார் பார்க்கிங்க்கெலாம் அங்கே இடம் சூப்பராக இருக்குங்க.
பார்க் பண்ணுற இடம்லாம் இருக்குது பாருங்கள். மலை இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில்ஸ் பிளேஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் போகும்போது வெயில் டைம் தான், ஆனால் அப்பயும் நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. மேலே ஏற 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 ஒரு சில்னஸ் காற்று. அந்த கோவிலுக்கு போகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எல்லோரும் அங்கே நின்று எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மேலே மலை மேலே அந்த கோவில் இருக்கிற இடம் இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். உள்ளே போகும்போது இது சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது சுற்றி அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த பிளேஸு. தயவு செஞ்சு ஒரு முறை இந்த பிளேஸை போய் பார்த்துட்டாங்க, விசிட் பண்ணாங்க. ஒன்றும் இல்லைங்க, தென்காசிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டருங்க உள்ள அவுட்ரு வந்தாங்க. அங்கேருந்து பார்த்துட்டு திருப்பி நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து மலை இறங்கும் போதும் மலை இறங்கும் போது நிறைய வியூ பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒரு முறை போய் ட்ரை பண்ணுங்கள், போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. லைஃப் வந்து அதாவது லைஃப்ன்றது ஒரு முறை தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திட்டு வந்துடுங்க. நம்ம எதுக்கோ செலவு பண்ணுறோம். கார் எடுத்துகிட்டு அதுக்கு பெட்ரோல் போட்டு அழகாக பெட்ரோல் டீசல் எது வேணாலும் போட்டுட்டு அழகாக ஒரு முறை இந்த பிளேஸ் எல்லாம் அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இங்கேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தா டேமு மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் அது காட்டும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இடம். செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இனிமேல் காரில் உட்காரதோட காரை ட்ரைவ் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நானும் இதுக்கு முன்னாடிலாம் வந்து காரில் உட்காந்து வருவேன். அப்பயும் இன்னும் கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த கார் லவ்வரை வந்து கேளுங்க. கார் லவ் பண்ணுறான் பாருங்க, அவனை கேளுங்க. அவனுக்கு எதுவுமே எதுவுமே எந்த கவலை இருக்காது, எந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. அப்படியே ஜாலியாக போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் காரை பற்றி பேசிகிட்டு இருக்கேண்ணா. ஆமாங்க, நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கார் வாங்கிட்டு அந்த காரில் போகிற மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், மலை சுற்றி மலை நடுவில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல். ஒரு காட்டுக்குள்ளே நம்ம ஹீல்ஸை வந்து ஹீல்ஸ் ட்ரைவ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு இந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, பிக்கஸ்ட் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலுங்க. அது மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா. குற்றாலம், தென்காசி. குற்றாலத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர், தென்காசிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அவ்வளோதாங்க வரும். நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வராங்க, இங்கே மீட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அது இப்போ தான் ரெண்டு வருஷம் இருக்கும் இந்த கோயில். 2-3 வருஷமாக தான் நல்லா ஃபேமஸாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இல்லை இந்த கோவில். ஆனால் இது ரொம்ப பாருங்கள், அந்த மலைலாம் சுற்றி அவ்வளோ அந்த மலையில் அழகாக அதை வந்து இது பண்ணியிருக்காங்க, ரோடு போட்டு. இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு வரணுங்க. ஒரு முறையாவது லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்கிறது கேளுங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸா, மன பிரச்சனை இருக்கா, கவலையாக இருக்கா, என்னடா ஒரு மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு, ஒன்றும் கிடையாதுங்க. உங்கள்கிட்ட கார் இருக்கா, இருந்துச்சுன்னா உடனே பெட்ரோல் போடுங்க, டேங்க் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளேஸ் எந்தெந்த பிளேஸ் டூரிஸ்ட் பிளேஸோ ஒரு விசிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. லைஃப்பில் ஒரு முறை தாங்க என்ஜாய் பண்ண முடியும் வாழ்க்கையில். எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தான் நம்ம ட்ரிங்க் பண்ணுறது, அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, அது மாதிரி இப்போ நம்ம இதில் அடிக்ட் ஆகுங்க, தப்பே கிடையாதுங்க. லைஃப்பில் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறது தாங்க இதெல்லாம். நான் கீழே அடிவாரம் வந்துட்டேங்க, கீழே அடிவாரம் வந்தாச்சு. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு. ஆனால் என்ஜாய் பண்ணுற ஏரியாங்க இது. ஆனால் நாங்கள் 4 நாள் ட்ரிப்பு போனோங்க. 4 நாள் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்க.
காசு செலவாகுதுங்க. காசு இந்த ட்ரிப்புக்கு அந்த 1 இயர் அந்த காசை வந்து நம்ம சேர்த்து வச்சு 1 இயரில் அந்த 4 டேஸ் செலவு பண்ணால் தப்பே கிடையாதுங்க. 1 இயருக்கு அந்த கஷ்டப்பட்டதுக்கு